Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா verkadalai Sundal. அது பாத்தீங்கன்னா ஈவினிங்ல சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸா இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல பாருங்க, அதுக்கு நான் வந்து வேர்க்கடலை, இந்த மாதிரி பச்சை வேர்க்கடலை கடைகளில் கிடைக்கும். இதை வந்து நான் ஒரு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துட்டு நான் ஒரு 2லேருந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்போ வந்து இந்த குக்கருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த ஊற வச்ச வேர்க்கடலையை நான் குக்கரில் போடுறேன். இப்போ இதுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். இப்போ இதை மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் வந்து ஒரு பேன் வச்சிருக்கேன். நான் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றுறேன். அரை டீஸ்பூன் கடுகு போடுறேன். 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ பாருங்க, கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். ஒரு பச்சை மிளகாய், நான் பெரிய சேர்க்கறதுனால 1 போட்டிருக்கேன், சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி. கொஞ்சமாக கருவேப்பிலை, இந்த வெங்காயத்துக்கு மட்டும் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு வெங்காயத்தை வதக்கலாம். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்ச அந்த வேர்க்கடலையை போட்டுடலாம். இது ஒரு 1 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ இதில் நான் ஒரு அரை டீஸ்பூன் சாட் மசாலா, அரை டீஸ்பூன் ஜீரக பொடி வச்சிருக்கேன், அதை போடலாம். உங்ககிட்ட சாட் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா கூட போட்டுக்கலாம், டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இது மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் தூள் வச்சிருக்கேன், அதை போட்டுறேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லி இலை போட்டு இறக்கினா சூப்பரான நம்ம வேர்க்கடலை சுண்டல் ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.